ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டரும் அவங்கவுங்க படத்தில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி அட்லி எடுத்த படத்தில் இருக்க ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அட்லி மாம்ஸ் எடுத்த படத்தோட காலக்கூட பார்த்துட்டு வந்துடுவோம். ராஜாராணி 27 செப்டம்பர் 2013, தெரி 14 ஏப்ரல் 2016, மெர்சல் 18 அக்டோபர் 2017, வெயில் 25 அக்டோபர் 2019, ஜவான் 7 செப்டம்பர் 2023. 2013 எதிர்நீச்சல், ஆரம்பம், விஸ்வரூபம், சிங்கம் 2ன்னு ஃபயராக வந்துகிட்டு இருந்த படத்துக்கு நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி தூக்கிட்டு உள்ளார் நம்ம அட்லி மாம்ஸ். படமும் நல்லா ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடி அடிக்குது. ஆடியன்ஸும் நல்லா இருக்கேன்னு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்து அவரும் அடுத்தடுத்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட்லி படத்துக்கும் ஆடியன்ஸ் வர கூட்டம் அதிகமாயிருச்சு. இப்போ நம்ம டெம்ப்ளேட்டுக்குள்ளே வருவோம். அட்லி படம்னாலே ஒரே டெம்ப்ளேட் தான். படம் ஆரம்பித்து நல்லா போகும், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டு அதை ஃப்ளாஷ்பேக்கில் புரிய வச்சு கிளைமேக்ஸ் வந்தால் அட்லி படம். அவ்வளோதான். டெம்ப்ளேட் நம்பர் 1. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாராணி படம் ஆரம்பித்து நல்லா போகும், திடுக்குன்னு ஒரு சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு. தெரியும் ஆரம்பித்து நல்லா போகும், திரும்ப ஒரு சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு. மெர்சலும் ஆரம்பித்து நல்லா போகும், சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு. விகிலும் நல்லா போகும், சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு. ஜவானும் நல்லா போகும், சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு. 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 சம்பவம், கிளைமேக்ஸு. இதை வச்சு அட்லி 5 படம் ஹிட் கொடுத்துட்டாரு. அட்லின்னா சும்மாவா? டெம்ப்ளேட் நம்பர் 2. அட்லியோட எல்லா படத்துலையும் ஒரு கியூட் ஹீரோன் இருப்பாங்க. ஆனால் பாவம் செகண்ட் ஹாஃபில் செத்துருவாங்க. இந்த பேபி ஃபேஸை பார்த்தா எப்படா அவங்களுக்குலாம் கொல்ல தோணுது. ராஜாராணியில் ஆர்யாவுக்கும் நஸ்ரியாவுக்கும் லவ்னு போயிட்டுருக்கோம், இடையில போட்டு தள்ளிடுவார். தெரியல, விஜய்க்கும் சமந்தாவுக்கும் லவ்னு போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃபில் மர்டர். மெர்சலில் விஜய்க்கும் நித்யா மேனனுக்கும் லவ்னு போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃபில் செத்துருவாங்க. விகில மட்டும் இந்த டெம்ப்ளேட்டில் டீலில் விட்டுருவோம். ஜவானில் ஷாருக்கும் தீபிகாவுக்கும் லவ்னு போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃபில் செத்துருவாங்க. டே ஃபூல், உன்னை விட அதிக லவர்ஸை பிரிச்சதே அவர் தான்டா. பிகிலில் மட்டும் ராயப்பனை கொண்டுருவார். அதுவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கும். அதே மாதிரி நயன்தாராவை 2 வாட்டி கொல்ல ட்ரை பண்ணுவார், ஆனால் தப்பிச்சிருவாங்க. மிஸ் ஆகிட்டான்டா, நல்ல வேலை நம்ம இந்த லிஸ்ட்டில் வரல. டெம்ப்ளேட் நம்பர் 3. இந்த டெம்ப்ளேட் தளபதி படங்களில் மட்டும்தான் வரும். தளபதி படம்னாலே அட்லி தளபதிக்கு 3 முகம் கொடுத்துருவாரு. தளபதி ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை, அவர் நல்ல நடிகரும்னு தெரிஞ்சு இதை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்தீங்கன்னா ஜோசப் குருவிலான்னு ஒரு கேரக்டர், விஜயகுமார்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த ஈவல் கேரக்டர். அப்படியே மெர்சலுக்கு போனோம்னா வெற்றின்னு ஒருத்தன், மாறன்னு ஒருத்தன், வெற்றி மாறன்னு ஒருத்தன். விகிலில் மைக்கேல் ராயப்பன் விகில். டெம்ப்ளேட் நம்பர் 4. எமோஷ்னல் சீன். அட்லி படத்தில் படத்துக்கு படம் எமோஷ்னல் சீன் வரும். அவர் படம் பார்க்கும்போது ஒரு வாட்டியாவது கண்ணில் தண்ணி வச்சுருவோம். ராஜாராணியில் ஆர்யாவும் நஸ்ரியாவும் லவ் பண்ணி பிரியும் போது வர சீனை எமோஷ்னலாக காட்டியிருப்பாரு. தெரியல, அந்த ரேப் சீன், அந்த பொண்ணு அவர்கிட்ட அண்ணன்னு பேசும்போது ஓவர் எமோஷ்னலாக இருக்கும். மெர்சலில் ஆட்டோ சீன். பிகில்ல அந்த ஆசிட் சீன். ஜவான் படத்தில் கூட கண்ணை கலங்க வச்சுட்டாரு. சும்மா சொன்னேன். ஜவான் படம் பார்த்து யாராவது அழுதிங்க? அட்லி படம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கடவுளாக மாறிடுறோம். எப்படின்னா, அன்பே சிவம் படத்தில் கமல் சொல்லியிருக்காரு, முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அதனால அட்லி படம் பார்க்கும்போது நம்மெல்லாம் கண்ணீர் விடுறதுனால நாமெல்லாம் கடவுள். இதுதான் என் தியரி. எப்படி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். டெம்ப்ளேட் நம்பர் 5. அட்லி படத்துல எல்லா ஹீரோஸ்க்கும் கிறிஸ்டின் மற்றும் ஹிந்துல தான் பேர் வச்சிருப்பாரு. ராஜாராணியில ஜான், சூர்யா. தெரியல, ஜோசப் குருவிலா, விஜயகுமார். மெர்சல்ல வெற்றிமாறன், வெற்றி மாறன். இன்னும் எல்லாமே ஹிந்துவாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வெற்றிக்கு மட்டும் அவர் கிறிஸ்துவ வழியில் வாழ்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பிகில் படத்தில் மைக்கேல் ராயப்பன். ஜவானில் விக்ரம் அசாட்.
ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அட்லிக்கு அவர் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும்னு மேடையெல்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். அவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க பேர் கிருஷ்ணபிரியா. அட்லி கிறிஸ்டின், கிருஷ்ணபிரியா ஹிந்து. இதுவாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இருத்து அட்லி படம்னாலே இந்த டெம்ப்ளேட்டு கீழே தான் வரும். இப்போ அடுத்து அட்லி ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அடுத்து அட்லி ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன். அதோட கதை, ஹீரோ அவரோட ஒய்ஃபு, அவரோட இன்னொரு ஒரே ஒரு பையனும் கூட தனியாக ஒரு ஊரில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு அவர் ஒய்ஃபை கொண்டுருவாங்க. அவங்க அம்மாவை கொன்னது யாரு அப்படின்னு அந்த சின்ன பையன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவங்க அப்பா ஒரு நல்ல ரவுடி. அவர் ஒரு நாள் கெட்டவங்களாம் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. அவரை கொண்டவங்க எல்லாத்தையும் ஹீரோ பழி வாங்குறாரு. பழி வாங்கிட்டு தலைமறைவாக வந்து வாழ்றாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறகுது. அதான் அந்த பையன். அந்த பையன் அப்புறம் வளர்ந்து வந்து அவங்க அம்மாவை கொண்டவங்கலாம் பழி வாங்குறானா அப்படின்றதான் படத்தோட கதையாக இருக்கும். அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். லியோக்கே டஃப் கொடுப்போம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சரி நண்பர்களே, நான் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். டிசம்பரில் ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு. அது பேர் என்னது? புஷ்பா.